அறிமுகம். இருளின் நிழலும் ஒரு ராஜதந்திரியின் வருகையும். நள்ளிரவு 2 மணி. உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் கண்களில் மட்டும் உறக்கமில்லை. நெஞ்சுக்குள் ஒரு பாரம், வயிற்றில் ஒரு நடுக்கம். நாளை காலை விடிந்தால் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? எந்த வங்கியிலிருந்து போன் வரும்? யார் வாசலில் வந்து நின்று கௌரவத்தை ஏலமெடுப்பார்கள்? இந்த எண்ணங்கள் உங்கள் தலையை சுற்ற வைக்கிறதா? தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் ஒரு நொடியாவது உங்கள் மூளையில் மின்னியதா? நில்லுங்கள். நீங்கள் இப்போது பார்ப்பது உங்கள் வாழ்வின் முடிவை அல்ல, உங்கள் வாழ்வின் மிக கடுமையான பாடத்தை. கடன் என்பது வெறும் பணம் சார்ந்தது அல்ல, அது ஒரு உளவியல் போர். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாபெரும் தேசத்தின் பொருளாதாரத்தையே தன் விரல் நுனியில் வைத்திருந்த ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார், கடன் என்பது ஒரு மனிதனை உயிரோடு தின்னும் தீ. அதை அணைக்கத் தெரியாதவன் சாம்பலாவான். ஆனால் அதை அணைக்கத் தெரிந்தவன் அதே தீயில் புதிய சாம்ராஜ்யத்தை செதுக்குவான். இன்று நீங்கள் ஒரு கடனாளியாக இந்த வீடியோவை பார்க்க தொடங்கலாம். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஒரு ராஜதந்திரியாக, ஒரு பொருளாதார புலியாக வெளியேறுவீர்கள். உங்கள் கடன்களை எப்படி அடைப்பது என்பது மட்டுமல்ல, இனி ஒருபோதும் கடன் வாங்காத ஒரு இரும்பு போன்ற நிதி நிலையை உருவாக்குவது எப்படி என்பதை சாணக்கியரின் 7 ரகசிய கதவுகள் மூலம் நாம் திறக்கப் போகிறோம். ஏன் ஒரு மனிதன் கடனில் விழுகிறான்? சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். தன் வருமானத்திற்கு மேல் செலவு செய்பவன் தானே தன் சவப்பெட்டியை செதுக்கிக் கொள்கிறான். இன்றைய ஏமை கலாச்சாரம், கிரெடிட் கார்டு மாயை, இவை அனைத்தும் நவீன கால அடிமைத்தனம். உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்து, உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி, உங்களை பிடிக்காதவர்களை கவர முயற்சிப்பதுதான் உங்கள் வீழ்ச்சியின் தொடக்கம். இந்த வீடியோவில் நாம் பேசப்போவது வெறும் கணக்குகளை பற்றி அல்ல, உங்கள் மனநிலையை பற்றி. கடன் கொடுத்தவன் உங்களை மிரட்டும் போது நீங்கள் பயந்தால் அவன் உங்களை இன்னும் அழுத்துவான். ஆனால் நீங்கள் சாணக்கியரின் தந்திரத்தோடு அவனை எதிர்கொண்டால் அவனே உங்களுக்கு வழிவிடுவான். தயாராகுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த பயணம் இதோ தொடங்குகிறது. உங்கள் பயத்தை மூட்டை கட்டி வையுங்கள். நாம் இப்போது சாணக்கியரின் முதல் ரகசிய கதவை திறக்கப் போகிறோம். இந்த அறிமுகத்திற்கு பிறகு முதல் அத்தியாயமான போலி கௌரவத்தை களைதல் பற்றிய விரிவான ஸ்கிரிப்டை தொடரலாமா? கடனிலிருந்து மீள சாணக்கியர் காட்டும் 7 ரகசிய கதவுகள். அத்தியாயம் 1. முதல் கதவு, கசப்பான உண்மை மற்றும் அங்கீகாரம். நண்பர்களே, உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஒரு கசப்பான உண்மையை விழுங்க வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவன் உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள். நம்மில் பலர் ஏன் கடனில் விடுகிறோம்? பதில் எளிது: போலி கௌரவம். பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக நாமும் கடன் வாங்கி கார் வாங்குவது, உறவினர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக திருமணம் செய்வது என மற்றவர்கள் கண்களுக்கு நம்மை உயர்த்தி காட்ட நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நமது நிம்மதியை சுடுகாட்டிற்கு அனுப்புகிறது. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்கள் ஈகோவை குப்பையில் வீசுவது. என்னிடம் இப்போது பணமில்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு மலை போன்ற மன உறுதி தேவை. அந்த உறுதிதான் உங்களை கடனிலிருந்து மீட்கும் முதல் படி. உங்கள் போலி பிம்பத்தை உடைத்து எறியுங்கள். சாணக்கியர் மகத பேரரசை உருவாக்கிய போது ஒரு சாதாரண குடிசையில்தான் வாழ்ந்தார். ஒரு மனிதனின் மதிப்பு அவன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் இல்லை, அவன் எடுக்கும் முடிவுகளில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அத்தியாயம் 2. இரண்டாம் கதவு, பயத்தை அழித்தல் மற்றும் ராஜதந்திர பேச்சு. கடன் கொடுத்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது அந்த வலி மரணத்தை விட கொடியதாக இருக்கும். சாணக்கியர் சொல்கிறார், பயத்தை அது உன்னை நெருங்கும் முன்னே அழித்துவிடு. கடன் கொடுத்தவர் உங்களை மிரட்டுவது உங்கள் பலவீனத்தை அவர் தெரிந்து வைத்திருப்பதால்தான். நீங்கள் பயந்து ஓடி ஒடிந்தால் அவர் உங்களை ஒரு வேட்டையாடப்படும் விலங்காக பார்ப்பார். ஆனால் நீங்கள் தைரியமாக நேருக்கு நேர் நின்று, இப்போது என்னிடம் பணமில்லை, ஆனால் நான் நிச்சயம் தருவேன், எனக்கு கால அவகாசம் கொடு என்று ராஜதந்திரமாக பேசினால் அங்கே அதிகாரம் உங்கள் கைக்கு மாறுகிறது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், கடன் கொடுத்தவனுக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல, அவனது பணம். நீங்கள் உயிரோடு இருந்து உடைத்தால்தான் அவனுக்கு பணம் கிடைக்கும். எனவே பயத்தை துறந்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். பயம் இருக்கும் இடத்தில் புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யாத இடத்தில் கடன் குறையாது. கடன் கொடுத்தவரை சந்திக்கும் போது நீங்கள் ஒரு யாசகராக அல்ல, ஒரு நேர்மையான மனிதனாக நில்லுங்கள். அத்தியாயம் 3. மூன்றாம் கதவு, ஓட்டைகளை அடைத்தல், பொருளாதார தடை. சாணக்கியர் தன் போர்க்கலை விதிகளில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். ஒரு பெரிய வெற்றியை பெற சில அடிகள் பின்வாங்குவதில் தவறில்லை.
புலி பதுங்குவது பயத்தினால் அல்ல, பாய்வதற்காக. இன்று நீங்கள் கடனில் மூழ்கியிருக்கும்போது இன்னும் அதிகமாக போராடி மேலும் கடனை வாங்காதீர்கள். முதலில் உங்கள் செலவுகளை நிறுத்த வேண்டும். ஒரு ஓட்டை படகில் எவ்வளவு வேகமாக துடுப்பு போட்டாலும் அது மூழ்கத்தான் செய்யும். முதலில் அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும். உங்கள் வருமானத்தில் அத்தியாவசிய தேவைகள், உணவு, மருத்துவம், வாடகை தவிர மற்ற எதற்கும் இன்று உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த தேவையற்ற நெட்ஃப்ளிக்ஸ் சந்தா, வெளியில் உணவருந்துதல், பிராண்டட் உடைகள், இவை அனைத்தும் இன்று உங்கள் எதிரிகள். சாணக்கியர் சொல்கிறார், தேவையில்லாத பொருளை வாங்குபவன் விரைவில் தனக்கு தேவையான பொருளை விற்க வேண்டிய நிலைக்கு வருவான். அடுத்த ஒரு வருடம் ஒரு தவசியைப் போல வாழுங்கள். அது உங்களை வீழ்த்தாது, உங்களை மீட்டெடுக்கும். அத்தியாயம் 4. 4ஆம் கதவு. அஸ்திர பிரயோகம். டெட் ஸ்னோபால் முறை. சாணக்கியர் போர்க்களத்தில் ஒரு பெரிய இராணுவத்தை சிதறடிக்க ஒரு உத்தியை பயன்படுத்துவார். சிறிய துண்டுகளாக பிரித்து அடிப்பது. உங்கள் கடன்களுக்கும் இதே விதியை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு இருக்கும் அனைத்து கடன்களையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். வட்டி விகிதத்தை பார்க்காமல் கடனின் அளவை பார்த்து வரிசைப்படுத்துங்கள். இதில் மிகச்சிறிய கடன் எதுவோ அதை முதலில் முடிக்க உங்கள் முழு பலத்தையும் பிரயோகியுங்கள். அந்த சிறிய கடன் தீரும்போது உங்கள் மனதில் ஒரு வெற்றி உணர்வு பிறக்கும். என்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கைதான் அடுத்த பெரிய கடனை எதிர்கொள்ள உங்களுக்கு தேவையான எரிபொருள். ஒவ்வொரு கடனாக முடிக்கும்போது அந்த பணத்தை அடுத்த கடனுக்கு செலுத்துங்கள். இது ஒரு பனிப்பந்து, ஸ்னோபால், மலை உச்சியிலிருந்து உருண்டு வருவது போல செல்ல செல்ல பெரிதாகி உங்கள் மொத்த கடனையும் இடித்து தள்ளும். அத்தியாயம் 5. 5ஆம் கதவு. வருமானப் பெருக்கம். உழைப்பின் ஆயுதம். சாணக்கியர் கூறுகிறார், சோம்பேறிக்கு செல்வம் இல்லை, அறிவில்லாதவனுக்கு வெற்றி இல்லை. உங்கள் மாதச் சம்பளம் என்பது ஒரு சிறு வாளி தண்ணீர். உங்கள் கடன் என்பது ஒரு பெரிய நெருப்பு. அந்த ஒரு வாளி தண்ணீரை வைத்து மட்டும் அந்த நெருப்பை அணைக்க முடியாது. உங்களுக்கு பல திசைகளிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். கடனில் இருக்கும்போது தூங்குவது ஒரு ராஜதந்திரியின் அழகல்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேர உழைப்பு உங்களை பிழைக்க வைக்கும். ஆனால் மீதமுள்ள 4 மணி நேர கூடுதல் உழைப்புதான் உங்களை கடனிலிருந்து விடுவிக்கும். உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறு வேலை கூட பணமாக மாறும். வண்டி ஓட்டுவது, ஆன்லைன் வேலைகள், அல்லது உங்களுக்கு தெரிந்த கலையை கற்றுக் கொடுப்பது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்கள் நேரத்தை பணமாக மாற்றுங்கள். வருமானம் பெருக பெருக உங்கள் கடனின் வலி குறையும். 6ஆம் கதவு. மனக்கோட்டை. உளவியல் பலம். மனம்தான் ஒரு மனிதனை சிறைப்படுத்துகிறது. மனம்தான் அவனை விடுதலையும் செய்கிறது. நீங்கள் நான் ஒரு கடனாளி என்று உங்களை நீங்களே முத்திரை குத்திக் கொள்ளும்போது உங்கள் மூளை செயல்படுவதை நிறுத்திவிடும். அதற்கு பதிலாக நான் ஒரு போரில் இருக்கிறேன், இந்த போரில் நான் வெல்லப் போகிறேன் என்று நினையுங்கள். சாணக்கியர் நடுத்தெருவில் நின்றபோதுதான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் திட்டத்தை தீட்டினார். உங்கள் வறுமையையும் கடனையும் ஒரு சாபமாக பார்க்காதீர்கள். இது உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்ற இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. உங்களை அவமானப்படுத்தியவர்களின் சொற்களை உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். ஒரு ராஜதந்திரி அமைதியாக இருப்பான், ஆனால் அவனது இலக்கு தெளிவாக இருக்கும். 7ஆம் கதவு. நிரந்தர விடுதலை. நிதி ஒழுக்கம். கடைசி மற்றும் மிக முக்கியமான கதவு. கடனை அடைப்பது மட்டும் சாதனை அல்ல, மீண்டும் கடனில் விழாமல் இருப்பதே உண்மையான வெற்றி. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறார், வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்காதவன் ஒருவேளை உணவு இல்லாத போதும் அழ நேரிடும். கடனை அடைத்த பிறகு கிடைக்கும் அந்த சுதந்திரத்தை வீணாக்காதீர்கள். இனி உங்கள் வாழ்க்கை முறை ஆடம்பரம் என்பதை விட அமைதி என்பதை நோக்கியே இருக்கட்டும். ஒரு அவசரகால நிதியை, எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க பழகுங்கள். பணத்தை சம்பாதிப்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய கலை. அன்று நீங்கள் அனுபவிக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் உலகின் மிகப்பெரிய செல்வம். நிறைவுரை. வெற்றி உங்கள் கையில். நண்பர்களே, தற்கொலை என்பது கோழைகளின் வழி. தந்திரமாக மீண்டு வருவதுதான் சாணக்கியனின் வழி. இன்றிரவு நீங்கள் தூங்கும்போது ஒரு கடனாளியாக தூங்கலாம், ஆனால் நாளை காலை விழிக்கும்போது ஒரு போராளியாக விடியுங்கள். கடன் என்பது உங்கள் தகுதியை தீர்மானிக்காது. நீங்கள் எடுக்கும் முயற்சிதான் உங்கள் தரத்தை தீர்மானிக்கும். இந்த 35 நிமிட பயணம் உங்கள் வாழ்வில் ஒரு சிறு ஒளியையாவது ஏற்றியிருந்தால் ஐ am ஃப்ரீ என்று கமெண்ட் செய்யுங்கள். அதிகாரம் உங்கள் கைக்கு வரட்டும். உங்கள் கஜானா எப்போதும் நிரம்பி இருக்கட்டும்.